அயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனுக்கு ஏத்த ஒரு அழகான பொண்ணு அறிமுகம் ஆக போறாங்க. சேரன் சமைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப வெண்டிக்காய் பொரியல் வச்சுக்கிட்டு இருக்கையில அதை சமைக்கையில கார்த்திகாவுடைய ஞாபகம் வருது. இந்த வெண்டிக்காய் பொரியல் கார்த்திகாவுக்கு ரொம்ப பிடிக்குமே. பின்வாசல் வழியா வந்து டிஃபன் பாக்ஸ்லலாம் வாங்கிட்டு போகும். கார்த்திகா இப்போ எப்படி இருக்கோ என்ன இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் கார்த்திகா இப்போ இன்னொருத்தவங்களுக்கு மனைவி, அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு அவரையே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்போதான் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற சத்தம் கேட்குது. சேரனும் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா கார்த்திகா பின்வாசல் வழியாக வந்து நிற்கிறாங்க. என்னப்பா கார்த்திகா நீங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் உடனே படபடப்பா கேட்கவும், மாமா மாமா எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க, நான் இப்போதான் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், இல்லப்பா இங்கே வந்த விஷயம் உங்கள் வீட்டுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், அதெல்லாம் தெரியுமாமா, நான் எங்கள் அம்மாட்டையே சொல்லிட்டு தான் வந்தேன், நான் சேரன் மாமா போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன், அவங்க என்னை எதுவுமே சொல்லலை, நான் இப்போதான் இன்னொருத்தவங்களுக்கு மனைவி ஆயிட்டேல, நான் இப்போ எதுக்கு வந்தேன் தெரியுமா மாமா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன், அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், இனிமேல் உங்களை நான் எப்போ வந்து பார்ப்பேனோன்னு எனக்கு தெரியாது, அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தோணுச்சு, அதான் மாமா வந்தேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லையில, சரிப்பா பார்த்துப்போ, நல்லா இரு, நல்லா சாப்பிடு, என்ன அவங்க என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையா போ, கோவப்படாத, சரியா, மாப்பிள்ளை உனைய நல்லா பார்த்துக்கிறணும், என்னன்னாலும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப அக்கறையாக சொல்லவும், இதெல்லாம் தேவையா மாமா, நீங்கள் அன்னைக்கே என் கழுத்தில் தாலி கட்டியிருந்தீங்கன்னா இப்போ இந்த நிலைமையில நான் நின்றுப்பேனா மாமா, என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கையில, வேணாம்ப்பா இதை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறேன்னா, சரிப்பா பார்த்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லவும், என்ன மாமா என்னை இங்கேருந்து விரட்டுறதுலே குறியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும், இல்லைப்பா யாராவது பார்த்தா தப்பாக நினைக்க போகிறாங்க, வீட்லேயும் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், இது யாராவது பார்த்து அவங்களுடைய மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிட்டா எதுக்குப்பா பிரச்சனை, அதுக்காகத்தான் சொல்கிறேன், நீ சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், சரி மாமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா போகையில், கார்த்திகா ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லி சேரன் வேகமாக அந்த வெண்டிக்காய் பொரியல் எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டு, இந்தாப்பா நான் சமைச்சேன், ஏற்கனவே உன் ஞாபகம் வந்துச்சு, கரெக்டாக நீயும் வந்த, இந்தா இனிமேல் நான் உனக்கு இப்படி கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனான்னு கூட தெரியல, நான் இப்போ உனக்கு இப்படி கொடுக்கறது கூட சரியானு எனக்கு தெரியல, இருந்தாலும் என் மனசு கேட்கல, இந்தாப்பா அப்படின்னு சொல்லி சேரன் பார்த்தா அந்த பொரியல் எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டு கார்த்திகா கிட்ட கொடுக்கவும், கார்த்திகா கண்ணெல்லாம் கலங்கிட்டு டிஃபன் பாக்ஸை வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்கே சேரனுக்கு பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கிடுது. வெளியில பார்த்தா நடேசன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சேரனுக்கு வேகமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் நினைக்கிறாரு. அப்பதான் சேரனுக்கு நடேசனுடைய இன்னொரு தங்கச்சி ஞாபகம் வருது. அவங்க பார்த்தா காஞ்சிபுரத்துல இருக்காங்க. அவங்களுடைய ஞாபகம் வருது. ஆமா நமக்கு தங்கச்சி இன்னொருத்தி இருக்கால, இவ மட்டுமா தங்கச்சி, இந்த கஸ்தூரியை விட அவ ரொம்ப நல்லவ, என்ன அவளுக்கும் கோவம் வரும், சட்டு சட்டுன்னு பேசுவா, மற்றபடி எதையும் மனசுல வச்சுக்கிற மாட்டா, அவளுக்கு போனை போடும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா நடேசனுடைய இன்னொரு தங்கச்சிக்கு போன் போடுறாரு. போன் பண்ணி பேசையில அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவங்கள சேரனுக்கு கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஏற்பாடு பண்றாரு. சத்தமேல பார்த்தா வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாம நடேசன் அவருடைய தங்கச்சி கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசுறாரு. மறுநாள் காலையில பார்த்தா நடேசனுடைய தங்கச்சியை நடேசன் வீட்டுக்கு வர சொல்லிடுறாரு. காலையில பார்த்தா பேகும் கைமா கூட ஒரு பொண்ணோட இங்க பார்த்தா ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்க. யாரு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா வாசலை கூட்டிக்கிட்டு இருக்கையில வந்து நிற்கவும், நான் நடேசன் என்னுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லவும், நான் இவங்களுடைய தங்கச்சியா, நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், நானும் கூட தான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது, நீ யாரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நான் சோழனுடைய மனைவி அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும், சோழனுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், என் வீடு காஞ்சிபுரத்தில் இருக்கு, நேற்று தான் அண்ணன் ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொல்லிச்சு, சின்ன பிள்ளையிலேயே என் மகளை சேரனுக்கு கட்டி வைக்கிறத தான் பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தகராறு பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிருச்சு, என் புருஷனுக்கும் என் அண்ணனுக்கும் தகராறு ஆகிப்போச்சு, அதனாலேயே கொஞ்ச நாள் பேச்சுவார்த்தையெல்லாம் விட்டு போயிருந்தோம், இப்போ தான் எங்கள் அண்ணனுக்கு நேற்று கண்ணு தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொல்லிச்சு, சேரனுக்கு நடந்த விஷயத்தையும் சொல்லிச்சு, அதனால சேரனுக்கு என் மகளை கட்டி வைக்கலான்னு சொல்லி பேச்சுவார்த்தை பேசியிருக்கோம், அண்ணன் தான் வீட்டுக்கு வர சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க படபடன்னு பேசவும், அப்படியா வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடுவோம். வீட்டுக்குள்ளே பார்த்தா இங்கே வந்துட்டு நடேசனுடைய தங்கச்சி அவங்க பொண்ணுலாம் வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே பார்த்துட்டு எல்லாரும் சோழன் எல்லாரும் பார்க்குறாங்க. அத்தை நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், என்னடா உங்களுக்கு நான் இப்போ தான் கண்ணுக்கு தெரிஞ்சேனா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. நீங்கள் தான் எங்கே எங்களோட பேசுறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியன் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் பார்த்தா அப்போ சின்ன பையனாக இருக்கவும்,
யார் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாரு. டேய் இவங்க நம்ம அத்தடா, நீ சின்ன பிள்ளையா இருக்கையிலேயே அவங்க பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தோம், இப்போதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம அப்பாவுடைய தங்கச்சிடா, இது அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் பாண்டியன் சொல்லவும் இவங்களையுமே சின்ன பிள்ளையில பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சேரன் அப்பதான் முத தடவை நடேசனுடைய இன்னொரு தங்கச்சி பொண்ணை பார்க்குறாரு. பார்த்ததும் அத்தை நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் வாப்பா சேரா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா இது யார் அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் இது யாருன்னு தெரியலையா, ஏன் மக சின்ன பிள்ளையில பார்த்ததுடா லட்சுமி ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லட்சுமி அது அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் ஆமாடா நீங்களாம் சின்ன பிள்ளையில பார்த்தது இப்போ பெரிய பிள்ளை ஆயிட்டால, அதனால உங்க எல்லாத்துக்கும் அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே நடேசனுடைய தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடேசன் பார்த்தா அப்பதான் வராரு. வாமா வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் பார்த்தா வேகமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. வானே உட்காருனே அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் உங்ககிட்ட ஃபோனில் பேசுனதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும் நான் என்ன நினைக்கிறது, நம்ம தான் சின்ன பிள்ளையிலே முடிவு பண்ணியிருந்தனே, சேரன் சின்ன பிள்ளையா இருக்கவும் என் மக சின்ன பிள்ளையா இருக்கும் போதே 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நம்ம தான் பேசிக்கிட்டானே இருந்தோம். அதுக்கப்புறம் தானே குடும்ப தகராறுல பேச்சுவார்த்தை இல்லாமல் ஆயிப்போச்சு. நேற்று நீ தானே ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை கேட்ட. ஆமாடா இங்கே பாருங்கடா, சேரனுக்கு என் தங்கச்சி மக லட்சுமியை கட்டி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்னடா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும் என்ன திடுப்புன்னு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. என்ன திடுப்புனா, ஒருத்தி வந்தா என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வீட்டு வாசல் வரைய வந்து தாலியெல்லாம் கையில் கொடுத்து என் மகனை கட்டிக்கிற முடியாமல் போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, அவள் இன்னொருத்தரை கட்டிட்டு போயிட்டா. இவன் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது. எனக்கு நேற்று தான் ஒரு யோசனை வந்துச்சு. என்னதான் குடும்ப தகராறு பகையாக இருந்தாலும் சேரனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பகையெல்லாம் சரியா போயிடும் தோணுச்சு. கஸ்தூரியை விட இவ ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாண்ணே கஸ்தூரி கூட பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ கூட பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது. அவளோட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது ஒண்ணுதான், வைக்காம இருக்கிறது ஒண்ணுதான். அவளும் சரி அவன் புருஷனும் சரி இன்னொருத்த இருக்கானே உன் அண்ணங்காரன், அவன் அதை விட சரி அந்த பேச்செல்லாம் எதுக்கு, ஓ மகளை என் மகனுக்கு நீ கட்டி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் எனக்கு இதுல சம்மதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. நடேசனுடைய இன்னொரு தங்கச்சி பொண்ணுக்கும் சேரனுக்கும் பார்த்தா கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. அப்பதான் நிலா கேட்குறாங்க சேரன் கிட்ட, ஏன்னா உங்களுக்கு இதுல சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கல. நீங்க ஏற்பாடு பண்ணி என்ன பண்ணாலும் எனக்கு அதுல சம்மதம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. இல்லைன்னா இவங்களும் பார்க்க நல்லா இருக்காங்க, உங்களுடைய சொந்தக்காரவங்க வேற, அப்புறம் என்னன்னா எத்தனை நாளைக்கு தான் அப்படி கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது, மேட்ரிமோனியில் பார்க்குற எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. கார்த்திகாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்களும் கல்யாணம் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய மனசெல்லாம் மாறும், அதனால தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லையில் சரிப்பா உங்களுக்காக நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணாலும் நான் அதில் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது, இதில் அப்பாவும் நீங்களும் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதில் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லிடுறாரு. இங்கே கார்த்திகா